சுந்தரி நீயும். அத்தியாயம் 7. இவனை பார்த்ததுமே நீரஜா சட்டென்று எழுந்து கொண்டாள். ஹாய் என்றாள். இவனுக்கும் பதிலுக்கு ஹாய் என்றான். வேறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நீரஜா எதிரிலிருந்த இருக்கையை சுட்டி காட்டினாள். உட்காருங்கள் என்றாள். உட்கார்ந்து கொண்டார்கள். பாண்டே உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். நீங்கள் தான் அவருடைய வலது கையாமே. ஸோ உங்களை இங்கு எதிர்பார்த்தேன் என்றாள். நன்றி என்றான். எனக்கு நன்றி சொன்னோம் என்ற உடனேயே ஒரு திகைப்பு ஏற்பட்டது. இவரிடம் ஏதாவது பேச வேண்டும். இயல்பாக பொருத்தமாக சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அவள் வெகு சுவாதீனமாக இருக்க அவள் எதிரில் தான் ஒடுங்கி ஒரு ஊமை போல் இருப்பது சரியில்லை என்று பட்டது. அஸ்வதி உங்களை கவனிக்க சொல்லி என்னிடம் கேட்டுக்கொண்டாள் என்றார். ஓ, தட் ஸ்வீட் கேர்ள் என்று சிரித்தாள். அவளுக்கு எப்போதுமே என் மீது ஒரு கிரேஸ். ஆக்சுவலி எனக்கு இன்றைக்கு இன்னும் ஒரு ரிசப்ஷனும் இருக்கிறது. அஸ்வதியை மிஸ் பண்ணிட கூடாது என்றுதான் இங்கே வந்துவிட்டேன். நாளை காலை அந்த முகூர்த்தம் போவேன் என்றாள். நல்லது என்றான். வேறு ஏதும் பேச வேண்டும் என்று தோன்றிற்று. டின்னர் சாப்பிடுகிறீர்களா? இப்போது தானே வந்தேன், கொஞ்சம் போகட்டுமே. வெல்கம் ட்ரிங்க்ஸ். ஓகே, ஐ ஹேவ் ஆரஞ்ச் என்றாள். ஷுவர். வெயிட்டர் ஒரு தட்டில் நெய்யில் வறுத்த முந்திரி பொங்கல் ஸ்வீட்ஸ் 2 ஆரஞ்ச் ஜூஸ் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான். உங்களுக்கும் ஆரஞ்சு தான் பிடிக்குமா என்றாள். அப்படி அல்ல, நான் சாய்ஸ் வைத்து கொள்வதில்லை. நல்லது என்றாள். ஒரு முந்திரி எடுத்துக்கொண்டாள். மனதின் பதட்டம் கொஞ்சம் தணிந்திருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. இவளோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறோமா? 3 ஆண்டுகளுக்கு முன் தனக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண், ரிசப்ஷனில் 3 மணி நேரம் தன் கூட நின்ற பெண், தான் திருமணம் செய்து இந்நேரம் தன் மனைவியாகி இருக்க வேண்டிய பெண், தன் அம்மாவின் ஆட்டோலியத்தால் தன் வாழ்விலிருந்து விலகி போன பெண். அந்த நிகழ்வுக்கு பிறகு அவளுடன் ஆன 2வது சந்திப்பு இது. எவ்வளவு சுலபமாக இருக்கிறாள்! இதற்கு முன் எதுவுமே நடந்திராது போல் வெகு இயல்பாக, எவ்வித குற்ற உணர்வுக்கும் தன்னை ஆளாக்காமல் இவளை இழந்தது எவ்வளவு பெரிய சோகம்! உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி என்றாள். எவ்வித ஆயுத்தங்களும் இல்லாமல் வார்த்தைகள் தானாகவே வெளிப்பட்டு விட்டது. புன்னகைத்தாள். சந்தோஷம். எப்படி இருக்கிறீர்கள்? இதற்கு என்ன பதில் சொல்வது? நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது மோசமான பதிலாக இருக்கும் என்று பட்டது. இருக்கிறேன் என்றான். கொஞ்ச நேரம் இருவரும் மௌனமாக இருந்தார்கள். ஐ எம் சாரி என்றான். சற்று கழித்து ஓய் என்றாள் அவனை ஏறிட்டு பார்த்து. நடந்தவைகளுக்கு நான் நினைத்தே பார்க்கவில்லை இப்படியெல்லாம் ஆகுமென்று. அப்போதே நான் உங்களை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த சமயம் எனக்கு எதுவுமே தோன்றவில்லை. நான் என் வசதியிலேயே இல்லை. இப்பொழுது எதற்கு அதெல்லாம் என்றால் அவனை ஆற்றுப்படுத்துவது போல். இல்லை, உங்களுக்கு நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். என் உயிர் இருக்கிறவரை இந்த தவறு என்னை உறுத்தி கொண்டே இருக்கும் என்றான். அவனையும் மீறி குரல் உடைந்து விட்டது. ப்ளீஸ், சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்றாள் நீரஜா. சாரி என்று மெதுவாக நிலைப்படுத்தி கொண்டான். நீரஜா கொஞ்சம் நேரம் மௌனமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக குரலில், உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டா தியாகு என்றாள். பிறகு ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? மனிதன் நினைக்கிறான், ஆண்டவன் முடிக்கிறான் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, தெரியும் தானே? அதுதான் நடந்திருக்கிறது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்திருக்கிறது, அவ்வளவுதான். தெய்வத்தின் மீது பழி போட்டு நான் தப்பித்து கொள்ள விரும்பவில்லை என்றான். இதில் தப்பித்தல் எங்கு வந்தது? நிஜமான தெய்வ நம்பிக்கையுடையவர்கள் நடப்பது எல்லாம் அவன் அருள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் நம் மன அமைதிக்கு நல்லது என்றாள். ஆயினும் என்று இழுத்தான். என்ன ஆயினும்? நாம ஏதாவது ஒன்றின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் தியாகு. அது கடவுள், விதி என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது ஒரு எஸ்கேபிசம் போல் தோன்றும். ஆனால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கிறதென்றால் எஸ்கேபிசமும் ஒரு விதத்தில் நல்லதுதான் என்றாள். உங்கள் அளவு எனக்கு தெளிவு இல்லை. யூ ஆர் கிரேட் என்றான். முகஸ்துதி எனக்கு பிடிக்காது என்று சிரித்தாள். ஐ மீன் இட். இன் கேஸ் தேங்க்ஸ் என்று சிரித்தாள். எத்தனை சிரிப்பு! உங்களை சந்திக்கவே தயங்கி கொண்டிருந்தேன். ஐ ஃபீல் குட் நவ், தேங்க்யூ என்றான். வெல்கம் என்று மறுபடி சிரித்தாள். நன்றி, வணக்கம்.